ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, பெண்குறி டைட்டாக இருக்கும். இது என்ன சார், இது எப்போதும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, இளம் வயதில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு 40+ ஏஜ் நியர் டு மெனோபாஸ் கண்டிஷனில் வரும்பொழுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இறுகி டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த கண்டிஷன் எதனால் நடக்குது, இதில் இருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகி வரலாம், இதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் தயவுசெய்து நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதிற்கு கிடையாது. 40+ ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு வருவார்கள். சரிங்களா? அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் நியர் டு மெனோபாஸ் கண்டிஷன். மாத விலக்கு நிற்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னும் பின்னுமான ஒரு 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப அதிகம், ஒரு 3 to 4 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் ஹார்மோன் சொல்கிற மாதிரி ஆணுக்கு டெஸ்டோஸ்டரான் எப்படி சொல்கிறோமோ, பெண்ணுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏறத்தாழ ஒரு பெண் குழந்தை பிறந்ததில் இருந்து இந்த ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவரியிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வயதிற்கு வந்த பிறகு, வயதிற்கு வருவதற்கு முன்னாடியே ப்ரீ பியூபர்ட்டி ஸ்டேஜ்லேயே இது கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கிறதுனால தான் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ப்ராசஸே நடக்குது. ஆனால் நம்ம எதுக்குனாலும் ஒரு கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு சொல்கிறோம் பார்த்திங்களா, டைம்னா பிஎம் ஏஎம் சொல்கிற மாதிரி அந்த மென்சஸ் அரைஸ் ஆகிற வயதுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களை நம்ம கணக்கு பண்ணும் பொழுது அதில் இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரொட்டீனான ஏற்ற இறக்கமான சைக்கிள் உருவாக ஆரம்பிக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் சைக்கிள் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு லூட்டினிக்சிங் ஃபேஸ் வரும்பொழுது ப்ரொஜெஸ்டரானோட ஃபேஸ் இதாகி வரும். கருவுறுதல் நடக்காத பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே தீட்டாக மென்சஸாக மாறி போக ஆரம்பிச்சிடும். இவைகள் எல்லாமே இருக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பு பில்டப் ஆகிட்டு பெண்ணுக்கான கட்டுமானங்கள், மார்பக வளர்ச்சி, தசைகளுடைய வளர்ச்சி, ஆணோட தசைக்கும் பெண்ணோட தசைக்கும் தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். மென்மையான தசைகள், முடி வளர்தல், இந்த மாதிரியான குரல்கள் மென்மை, இந்த மாதிரியான பணிகளை எல்லாமே இந்த ஹார்மோன் தான் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். சிலவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி முடி கொட்டுதே அப்படின்னு. இந்த ஹார்மோனோட லெவல் கட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இரும்பு சத்து மாத்திரை தின்னு அந்த தின்னு இது என்னென்னமோ சொல்லிட்டுருவாங்க. அதெல்லாம் இட்ஸ் ராங் கான்செப்ட். நீங்கள் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு தகுந்த அரசு பதிவு பெற்ற பெண் மருத்துவரை அணுகி இதற்கான இது காரணங்களை என்னங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இதிலே வந்துட்டுருக்கும் பொழுது தான் இந்த பெண்குறியோட வளர்ச்சிக்கும் இந்த ஹார்மோன் மிகுந்த துணை புரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்குறியோட கருப்பு அந்த கலரை கொடுக்கறதுக்கும் சரி, அதே நேரத்தில் பெண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் சரி, பெண்குறிக்கு லூப்ரிகேஷனை உண்டு பண்ணுவதற்கும் சரி, இந்த ஹார்மோனோட பணி ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம். இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் எல்லாமே ஆண் டாபிக்னால இதை பற்றி கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கும் பெரிய டாபிக். இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த ஹார்மோனுடைய பணிகள் இருக்குது. கண்டுபிடிச்சதே இத்தனை ஹார்மோன், இது கண்டுபிடிக்காது இன்னும் எத்தனை ஹார்மோன் இருக்குதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது இந்த ஹார்மோன்ஸோடைய இது குறையும் பொழுது 40-49 வயசில் 40 வயசுக்கு மேலே மென்சஸ் மாத விலக்கு, அதாவது மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த பிரெயினில் இருந்து சுரக்கக்கூடிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிட்டே வரும்.
சுரப்பு ரேஷியோ வந்து குறைய ஆரம்பிக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த பணிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு பெண்குறியில் வந்து வறட்சி தன்மை வந்து காணப்படும். அதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்குறி வந்து இறுக்கமும் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இறுக்கம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வந்து உடலுறவு கொள்வதில் வலிகள், அதே நேரத்தில் எரிச்சல், இது எல்லாமே வந்து ஏற்படும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இது வந்து இதனால் மட்டும்தான் ஏற்படுதா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. அவர்களும் இந்த காலகட்டத்தில் வந்து 40லேருந்து 45 வயசு காலகட்டத்தில் வந்து சர்க்கரை வியாதியோட ஆரம்ப கட்டத்திலையும் இருப்பார்கள். ஆணுக்கு எப்படி சர்க்கரை வியாதி அட்டாக் ஆகுதோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அதிகமாக அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அப்போ வந்து இந்த நேரில் வந்து சர்க்கரை வியாதிகளுடைய அது வந்து இருக்கும்பொழுது கூட ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் கூட அது வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சின்ன டாபிக், ஒரு வேர்டை தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் எ பெரிய டாபிக். அது பேசுனா ஒரு 4-5 வீடியோக்கள் போடணும். எளிய தமிழில் சொல்கிற மாதிரி சொல்லும்போது சர்க்கரை வியாதினால் ஈஸ்ட் வரும்பொழுது அந்த பெண்குறியில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் ஏற்பட்டு வெடிப்புகள் தோன்றி உடலுறவு பண்ணும் பொழுது இஸ் எ பெயின்ஃபுல் நேச்சரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் இது வந்து குறையும் பொழுது அவர்களுக்கு வந்து இரத்த ஓட்டத்தில் வந்து சில பாதிப்பு ஏற்பட்டு இருதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் பேஸில் வந்து சிறு வயதில் வந்து இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு வந்து மாரடைப்பு விகிதம் வந்து கம்மின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகள் வந்து நிரூபிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் பேஸில் வந்து அதிகமாக வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் சிந்தசிஸ் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்போட வளர்ச்சி பலம் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து குறையும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பித்து இந்த இதெல்லாம் வந்து கால்சியம் சேனல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து இரத்த குழாய்கள் வந்து டைலேஷன் ஆக ஆரம்பிக்கும். இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரும். அதனுடைய முதல் அறிகுறியாக தான் இந்த பெண்குறி வறட்சி, டைட் ஆகிறது, இது எல்லாமே இதாகும். நான் திரும்ப சொல்லிட்டேன், இது எல்லாமே 40+ ஏஜுக்கானது அந்த வீடியோ, இளமையானவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான 40+ ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு என்ன சார் ரெமெடி அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் எது இருக்குதா, இரத்த அழுத்தம், இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட கொழுப்பு நோய்கள், அதே நேரத்தில் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கா, தைராய்டு பிரச்சனைகள் இருக்கா, அதே நேரத்தில் வந்து சர்க்கரை வியாதிகள் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு மானிட்டரிங் வந்து பண்ணிக்கிறணும். பிரைமரி ஒரு எவிடன்ஸாக நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான இது வந்து ஒரு தகுந்த பெண் மருத்துவரை அணுகி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அல்லது இந்த ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தக்கூடிய தெரப்பிகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏஜுக்கு அதுக்கும் பொருத்தமானதாக இருக்குமா அப்படிங்கிறதே அந்த மருத்துவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஓடிசியாக போய் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவது வந்து தயவு செய்து அட்வைசபிள் கிடையாது. ஹார்மோன் மாத்திரைகளை யாரும் ஓடிசியாக போய் வாங்கி சாப்பிடாதீர்கள். மென்சஸ் டிலே பண்ணுறதுக்கு மாத்திரை வாங்கி போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஓடிசியாக வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய மடத்தனம், தவறான செயல். யாருமே செய்யாதீங்க, சின்னதாக இருந்தாலும் சரி. ஆமாம், இந்த மாதிரி ஹார்மோன்ஸோட மாற்றி இது பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இருதய நோய்கள், மாரடைப்பு இவைகள்லாம் வருவதற்கான அபாயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் நான் திரும்ப நான் சொல்கிறது, தகுந்த பெண் மருத்துவரை அணுகி இதற்கான நீங்கள் வந்து ஆலோசனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தாலுகா லெவல்லையும் இதற்கான பெண் மருத்துவர்கள் வந்து கைனகாலஜிஸ்ட் முடித்தவங்க வந்து ஏறத்தாழ இருக்கிறார்கள். ஆமாம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சரி இதற்கான மருத்துவர்கள் வந்து இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து பெண் மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர். அதே நேரத்தில் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களையும் நீங்கள் அணுகி இதற்கான தீர்வுகளை வந்து நீங்கள் காணலாம். சரிங்களா? ஏனோ தானே விட்டுட்டு இது ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கூட பெரிய லெவலில் வந்து போயிடும். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான்
இந்த வீடியோ உண்மையிலேயே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய எங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.